சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்கும் கங்குவா படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்திற்கு 4 மணி காட்சிகள் அனுமதித்த நிலையில் சூர்யா ரசிகர்கள் விடிய விடிய தியேட்டரில் நின்று படத்தை கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த படம் அதிக மொழிகளில் வெளியாவதால் ஒரு பேன் இண்டியா படமாக வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் படங்களை விமர்சனம் செய்யும் ப்ளூ சட்டை மாறன் கங்குவா படத்தையும் விட்டு வைக்காமல் விமர்சித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவுகளை போட்டு வருகிறார். அந்த வகையில் ராஜமௌலி முதல் கங்குவா படக்குழுவினர் இந்த படத்தை பற்றி கூறிய விஷயங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார் ப்ளூ சட்டை மாறன். அதாவது இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கங்குவா படம் 2000 கோடி வசூல் செய்யும் என்று கூறியிருந்தார். அதோடு தமிழின் முதல் பேன் இண்டியா ஹிட் இதுதான் என்றும் 38 மொழிகளில் 11,500 ஸ்கிரீன்களில் வெளியாகிறது. 2 மணி நேரம் 10 நிமிஷம் புல்லரிக்க வைக்கும் என்று எல்லாம் ஞானவேல் கூறியிருந்தார். அடுத்ததாக படத்தின் இயக்குனர் சிறுத்தை சிவா கட்டுப்படுத்த முடியாத காட்டாறு மரத்தில் ஏற சொன்னா உடனே சூர்யா சரசரனை ஏறிடுவார் என பலவற்றை கூறியிருந்தார். பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி பேசுகையில் பாகுபலி எடுக்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் சூர்யா தான் என்று கூறியிருந்தார். மேலும் ஒளிப்பதிவாளர் வெற்றி பேசுகையில் திரை தீப்பிடிக்கும் என்றெல்லாம் வசனங்களை அள்ளி தெளித்திருந்தார். இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இருக்கிற பாத்திரம் தோசை கரண்டில கூட மியூசிக் போட்டு காதை கிழிச்சு வச்சிருப்பாரு. தலைவர் அண்ணாத்த ஷூட்டிங்லேயே சிறுத்தை சிவா கங்குவா பட கதையை சொல்லி உள்ளதாக கூறினார். இப்பொழுது தலைவர் வீட்டிலேயே இல்லையாம் என வருத்தெடுத்துள்ளார் ப்ளூ சட்டை மாறன். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.